பிக் பாஸ் சீசன் 9 அதனுடைய ஃபினாலே அப்டேட்டை உங்களுக்கு நான் கொடுத்துட்றேங்க. வின்னர் திவ்யா கணேஷ், ரன்னர் சபரி, தேர்ட் பிளேஸ் வந்து விக்கல் விக்ரம். அரோரா சின்க்ளேயருக்கு ஃபோர்த் பிளேஸ் தான் கிடைச்சிருக்கு. ஐயோ ஐயோ என்னரியா, அவங்க தான் டைட்டில் வின்னர்னு போட்டீங்க. மக்கள் என்ன அவ்வளோ முட்டாள்களா? அரோரா சின்க்ளேயருக்கு போய் டைட்டில் வின்னர் கொடுக்கறதுக்கு மக்கள் அது பார்ப்பாங்கங்க, உழைக்கிறவங்களுக்கு தான். சரி, போன வீடியோவில் நான் அந்த பார் வந்து விட்டார் அப்படின்னு ஒரு விஷயம் போட்டால் அதில் நிறைய பேர் கமெண்ட்ஸில் உண்மையானா கன்ஃபார்மா அப்படின்னு கேட்டிங்க. அதுக்காகவே ஒரு வீடியோவாகவே போடுறேன். கன்ஃபார்ம் அவங்க வந்துட்டாங்க, ஸ்டேஜெலாம் ஏறினாங்க, அந்த காட்சிகள்லாம் நடந்து முடிஞ்சிருக்கு. ஓகே, அதுக்காகத்தான் இந்த வீடியோ. எதற்காக பாரு வர வேண்டும் அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னா, அதாவது என்னென்னா எல்லாருக்குமே ஒரு கில்ட் இருக்கும். அந்த கில்ட்டோடு நம்ம எல்லாரையும் விட்டுறக்கூடாது. சரி, நம்மளை இன்வைட் பண்ணிட்டாங்களா, நம்ம இந்த நிகழ்வுக்கு போயிட்டு வந்துடுவோம். இப்போ விஜய் சேதுபதியே பார்த்தீங்கன்னா ஷேக்கிங்காக இருந்தார், கவனிச்சிங்களா? ஒரு மாதிரி இருந்தார். அவரும் ரிலீஃப் ஆகிட்டு போயிட்டுங்க. இன்னொருத்தன் நல்லா இருந்துட்டு போட்டோம், மனதளவில் நல்லா இருந்துட்டு போட்டோம் அப்படி நினைக்கிறான். பார்த்தீங்களா? அவன் தாங்க ஒரு நல்ல ஒரு செயல் செய்பவர்கள் அப்படின்னு தான். அதனால தான் நான் கண்டிப்பாக வரது சரியாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். சரியான நேரத்துலையும் வரணும். ஏன்னா நம்மளுடைய ப்ரெசன்ஸில் அந்த மாஸ் மூமெண்ட். ஏன்னா இந்த சீசனுடைய வெற்றியாளர்னா ரியல் வெற்றியாளர் பாருன்னு சொல்லிட்டு ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு. கரெக்டாக? அதாவது கானா பாரு இருந்து கானா வினோத் வந்து கேஷ் பாக்ஸ் எடுத்திருந்தா பாரு தான் வெற்றி பெற்றிருப்பாங்க, அதில் மாற்று கருத்து இல்லை. என்ன தான் பிஆர் ஒர்க் பண்ணியிருந்தாலும் திவ்யாவால் ஜெயிச்சிருக்க முடியாது. ஏன்னா பாருவுடைய ஃபேன் பேஸ் அந்த அளவு. திவ்யாவுக்குலாம் ஒன்றுமே கிடையாது, வெறும் நீங்கள் இப்போ பாட்ஸை வச்சுலாம் ஒன்றும் ஜெயிச்சிட முடியாது. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்திருக்கும். சரி, எனிவே நடந்துடுச்சு. வெற்றி பெற்றவங்களை நம்ம இதுக்கப்புறம் விமர்சனம் பண்ணுவதெல்லாம் சரி கிடையாது. வெற்றி பெற்றுட்டாங்க, சந்தோஷம். அவங்களும் ஏதாவது எஃபெக்ட் போட்டிருக்கலாம். ஏன்னா மக்கள் ஒன்றும் முட்டாள்கள் இல்லையா? அவங்கவுங்க ஓட்டு போடுறாங்கல்ல. விக்ரம் கூட இப்போ நான் என்ன சொல்கிறேன், ஒன்றுமே பண்ணலங்கிறேன். விக்ரம் ஏதாவது பண்ணதுனால தான் 100 நாள் வந்திருக்காரு அப்படின்னு நான் ஒரு பாசிட்டிவ் நோட்லேயே இப்போ போகிறேன். அப்போ அரோரா சின்க்ளேயரு அது மட்டும் நோ கமெண்ட்ஸ். என்னமோ தெரிலப்பா, அது எனக்கு விமர்சனம் பண்ணவும் பிடிக்கல, பாராட்டவும் பிடிக்கல, விட்டுருங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அதுதான் அந்த ஒரு நிகழ்வுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். இப்போ கிட்டத்தட்ட எல்லா ப்ரோமோவும் வந்துருச்சு. 6 மணியுடன் நமக்கு ப்ரோக்ராம் பார்க்க தொடங்கலாம். கமருதீனுடைய என்ட்ரி சாட்டர்டே எபிசோட்லேயே வரும். இன்றைக்கி வந்து 6லேருந்து உங்களுக்கு 10 மணி வரையும் போகும் இல்லையா? பெரிய நிகழ்வு தான். நிறைய எக்ஸ் கண்டஸ்டன்ஸ்லாம் வந்து ப்ரோக்ராம் பண்ணியதாகவும் கேள்விப்படுறேன்.